ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன். பார்க்க போகிறது ஒரு சட்னி வகை அல்லது துவையல்னு சொல்லலாம். இந்த பிக்சரை பார்த்தா நீங்கள் நிச்சயமாக இது புதினா இல்லாட்டி கொத்தமல்லி சட்னின்னு நினைக்கலாம். நிச்சயமாக அது இல்லைங்க. இது ஒரு பிரண்டை சட்னி. பிரண்டையை பற்றி இப்போ நம்ம ரொம்ப சமீபமாக மருத்துவ பலன்கள் பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். பிரண்டை அவ்வளவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நான் அதை செய்யும் போதே அதோட பலன்கள்லாம் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். அதனால் நிச்சயமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இது நம்ம செஞ்சோன்னா இட்லி, தோசை, ரசம் சாதத்துக்கு இல்லை தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இந்த வீடியோவில் நான் சில மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்கிறதுனால வெறும் பிரண்டையை மட்டும் செய்யறதை விட இந்த மாதிரி செஞ்சோன்னா ரொம்ப சுவையில் ரொம்ப அபாரமாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு வித்தியாசமான சட்னி. பிரண்டை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத முந்தைய 2 வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பாருங்கள். பிரண்டையை எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போ பிரண்டை துவையலுக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்ப்போம். இங்கே 2 கைப்பிடி அளவுக்கு பிரண்டை க்ளீன் பண்ண ஏற்கனவே காட்டிக்கோங்க. அந்தமாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. புளி நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்கேன். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கருவேப்பிலை கொஞ்சமாக இல்லாட்டி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், 5-6 வரமிளகா, ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டையில் பாதி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு 3-4 பூண்டு பல் நக்கி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம நல்லெண்ணெயில் பிரண்டையை நல்லா போட்டு வதக்கிக்கணுங்க. இங்கே சூடாகிட்டு இருக்கு. இப்போ நறுக்கி வச்சுருக்க இந்த பிரண்டையை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கங்க. 10 நிமிஷமாவது நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் இதை சரியாக வதக்கலை அப்படின்னா நம்ம சட்னி அரைச்சி சாப்பிட்டாலும் இதில் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தொண்டை ஒரு மாதிரி அறுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு இது நல்ல ஒரு மாதிரி பழுப்பாக ஒரு மாதிரி மாறிடும். அது வரைக்கும் நல்லா நிதான தீயில் நல்லா 10 நிமிஷமாவது வதக்கணும். அப்புறம் இந்த பிரண்டையை பற்றி நான் சொல்லணுன்னா, இதை நல்ல மருத்துவ குணங்கள், இது ஒரு நல்ல அரிய மருந்துன்னு கூட சொல்லலாம். எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் இது ஒரு அரிய மருந்துன்னு சொல்லலாம். எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், அதுக்கு இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா அது சீக்கிரத்தில் குணமாகணும் இருக்குது. அதேமாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட, அதாவது வயிற்றில் பூச்சி இருந்தால் கூட இது டீவர்மிங் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் நல்லதுமாங்க. பைல்ஸுக்கு நல்லதுங்க. அதேமாதிரி சில பேருக்கு ப்ளீடிங் இருக்கும். ப்ளீடிங்னால் இப்போ மென்சஸ் டைமில் சில பேருக்கு அதிக உதிரப்போக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. அதேமாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு இல்லாட்டி உடம்பு சரியில்லாமல் நம்ம ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கும் போது அந்த வீட்டில் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற நேரங்களில் பிரண்டையில் ஏதாவது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ரெக்கவரிக்கு ரொம்ப சீக்கிரம் உறுதுணையாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ எத்தனை பழங்கள் பாருங்கள் இந்த பிரண்டையில். இன்னும் நிறையா பார்ப்போம். பிரண்டை இங்கிலீஷில் வீட் வகையை சேர்ந்தது அப்படிம்பாங்க. அதாவது நிலத்துலலாம் பார்த்திங்கன்னா இது கொடி மாதிரி தான் வளர்ந்துருக்குமா. அந்த காலத்தில் இதெல்லாம் சும்மா அப்படி வயலில் இந்த மாதிரிலாம் போகும்போது இது இருக்கிறத எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நடுப்புற இதோட நன்மைகளை தெரியாமல் நம்மலாம் விட்டுட்டோம். ஆனால் இப்போ மறுபடியும் இந்த நம்ம ஜென்ரேஷன்ஸ்க்கு இப்போ இதெல்லாம் ரொம்ப எவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சு இப்போ கிடைக்கிது. இங்கே எனக்கு சிங்கப்பூர்லேயே கிடைக்கிதுன்னா பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது சமயத்தில் கஷ்டங்க. ஏன்னா இது இந்தியாவிலேருந்து தான் வரதுனால எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது சட்டுன்னு பார்த்தா வாங்கிடுவேன். இந்தியன் கிராசரி கடையெல்லாம் எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிரண்டையில் இப்போ நம்ம 40 வயசுக்கு மேலே டீஜென்ரேஷன் வாங்க, அந்த மாதிரி 40 வயசுக்கு மேலே காய்கறி பழங்கள்லாம் சேர்த்துக்கணும் போது பிரண்டையும் நம்ம சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். இப்போ எண்ணெயில் நம்ம தாளிச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி பிரண்டையை பாருங்கள் தனியாக வதக்கி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் கடுகு, உளுந்து, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ அதோட வரமிளகாவையும் சேர்த்துக்கிட்டு அதையும் வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டையும் போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் வதங்கினோன்னே அதோட இங்கே பிரண்டையும் போட்டுக்கிறேன். இப்போ கருவேப்பிலையும் அதோட ஆட் பண்ணிட்டேங்க. கொத்தமல்லி நீங்கள் போடுறதா இருந்தால் கடைசியாக நீங்கள் சும்மா அதில் கட் பண்ணி போட்டலாம். அந்த சூட்டுக்கே இருந்தால் போதும். கருவேப்பிலைங்கிறதுனால இதில் போட்டிருக்கேன். கருவேப்பிலை அல்லது நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ புளியும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவும் அதோட சேர்த்துக்கிறேன்.
தேங்காய் நீங்கள் இல்லாமலேயும் பண்ணலாம். தேங்காவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை பண்ணலாம். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதா இருந்தால் இந்த தேங்காய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டோன்னா நல்லா டேஸ்டியாக அந்த பெண்டை வாசனை இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்னியில் நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பெரிய புளி நான் போட்டிருக்கேன். ஏன்னு இங்கே நினைக்கலாம், சாதாரணமாக போடுறத விட கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேங்க. புளி போட்டோன்னா தொண்டைக்கும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும், அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கும். கூடவே நம்ம இந்த கருவேப்பிலை இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம செய்கிறதுனால நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். பெண்டை சட்னிங்கிறதே தெரியாமல் நல்லாயிருக்கும். இதை ஆறணுன்னு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பெரண்டை துவையல் இப்போ ரெடிங்க. பெரண்டை சட்னின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கெட்டியாக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தயிர் சாதத்துக்கோ இல்லை ரசத்துக்கு இட்லி தோசை அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி நல்லா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் ஒரு சின்ன குறிப்பு, நான் புளி அளவை காட்டியிருந்தேன். அது வந்து இப்போ நான் செஞ்சு பார்த்தாலே எனக்கு வேணும்ன்ட்டு தான் கொஞ்சம் புளிப்பு அதிகமாகணும், கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தேங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் லேசாக அந்த புளிப்பு உரப்போட நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அப்படியும் உங்களுக்கு வந்து புளி கொஞ்சம் குறைச்சிக்கணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். அதில் மற்றபடி இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு வித்தியாசமாக ரொம்ப வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப அவ்வளோ அரிய மருந்துன்னு சொல்லலாம் இந்த பரண்டையை. இதுக்கு பெரண்டைக்கு வந்து இன்னொரு பேருன்னு சொல்லுவாங்க, சித்தால வந்து வஜ்ரவள்ளின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து ஹெல்த்தை வந்து வயிற மாதிரி காக்குமா இது வந்து. அதனால் வந்து இதை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. இப்போ வந்து இதெல்லாம் வந்து இவ்வளோ அரிய இதெல்லாம் நம்மளுக்கு இருந்துமே இவ்வளோ நாளாக நம்ம இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு இதை பற்றியெல்லாம் தெரிய வருது. அதுவும் இங்கே எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டம், அடிக்கடி கிடைக்காது. நம்ம இந்திய கடைகளில் இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கும் நம்ம ஊரில் எங்கேயா கிடச்சிதுன்னா நல்லா சேர்த்துக்கோங்க. அது 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டீஜென்ரேஷன்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து நிச்சயமாக இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த பெண்டை சட்னி உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்திருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் கொடுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் ரெசிபிஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். Thanks for watching. Like, comment and subscribe for more weekly videos.